தொண்டர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிட்டு ரெட்டையில இருக்குன்னு அங்க பழனிசாமிக்கு காவடி தூக்கிட்டு இருந்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பின்பு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி விடுவார் என்று பலமுறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா, புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக கண்டுபிடித்த வெற்றி சின்னம் இரட்டையிலே இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுவதுதான் வருத்தம் அளிக்கிற விஷயம். வாக்கு சதவீதம் 10% குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பேசியிருக்காரு. இருந்த போதிலும் 2026 அதிமுக ஆட்சி காட்டில் அமரும் சொல்றாரு. இதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் தான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். அங்க அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிட்டு ரெட்டையில இருக்குன்னு அங்க பழனிசாமிக்கு காவடி தூக்கிட்டு இருந்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பின்பு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி விடுவார் என்று பலமுறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு பழனிசாமி இன்றைக்கு திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. என்ன இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா, புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக கண்டுபிடித்த வெற்றி சின்னம் இரட்டையிலே இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுவதுதான் வருத்தம் அளிக்கிற விஷயம். வட மாநிலங்கள்ல இல்லாத அமமுக தென் மாநிலங்கள் கரைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய கூட்டத்தில் பேசியிருக்காங்க. யாரு? எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக அமமுகன்ற ஒரு கட்சியே இல்ல, அது அவங்க ஆசை, அவங்க சொல்லிட்டு போட்டுப்பேன். என் கூட யாருமே இல்லை, நாங்க யாரோ 4 பேரை விலை கொடுத்து எங்க பொறுப்பாளர்களை 50 லட்சத்துக்கு 1 கோடிக்கு வாங்கிட்டு பூனை கண்ண மூடிக்கிட்டுனா உலகம் இருந்துட்டுன்னு சொல்ற மாதிரி பழனிசாமி கும்பல்ல சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேணாம். சென்னையில மழைநீர் வடிகால் பணிகளை முறையா செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நேற்று கூட ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இல்ல, எப்பயுமே 90% முடிஞ்சிட்டு 95% முடிஞ்சிட்டு சொல்றாங்க. நம்ம எதிர்பார்ப்பு அவங்களை விமர்சனம் செய்வதை தாண்டி மக்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து வராத மாதிரி இந்த மழைக்காலத்தில் எந்த ஒரு உயிர் பலி இல்லாம தண்ணீர் தேங்கி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காம அரசாங்கம் பார்த்துக்கிறோம். சரி, நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.